புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் ஆனி திருமஞ்சன 4ஆம் நாள் திருவிழா நடந்தது. 4ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு ஆத்மநாத சுவாமி யோகாம்பிகாவிற்கு சிறப்பு பூஜை நடந்த நிலையில் மாணிக்க வாசகர் வெள்ளி கைலாச வாகனத்தில் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அருள் பாலித்தார். ஆவுடையார் கோவிலில் மிக பழமையான ஆத்மநாத சுவாமி கோவில் உள்ளது. திருவாசகம் பிறந்த திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி திருவாதிரை திருவிழாவும் ஆனி திருமஞ்சன திருவிழாவும் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி திருவாவடுதுறை 24வது குருமகா சன்னிதான அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாணைப்படி 2ஆம் தேதி கொடியேற்றமும், தொடர்ந்து வரும் 8ஆம் தேதி மாணிக்க வாசகர் இடப வாகனத்திலும், 10ஆம் தேதி மாணிக்க வாசகர் திருத்தேரில் அமர்ந்து தேரோட்டமும், 11ஆம் தேதி வெள்ளிரத காட்சியும், 12ஆம் தேதி காலை திருவாசகம் பிறந்த வரலாறுக்குரிய அதிகாலை உபதேச காட்சியுடன் விழா நிறைவடைகிறது. விழா ஏற்பாடுகளை திருவாவடுதுறை 24வது குருமகா சன்னிதான அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாணைப்படி கட்டளை தம்பிரான் சங்கர்லிங்க சுவாமிகள், தென்மண்டல மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன், கோவில் கண்காணிப்பாளர்கள் செய்தனர். திருவிழாவை முன்னிட்டு அபிஷேக அர்ச்சனைகளை ஆத்மநாதருக்கு நம்பியார்களும் மாணிக்க வாசகருக்கு சிவாச்சாரியார்களும் செய்தனர். மேளதாளங்கள் முழங்க காலையும் மாலையும் வீதி உலாவும் வான வேடிக்கைகளும் நடந்தது. பக்தர்கள் தாங்கள் இல்லம் வந்த மாணிக்க வாசகருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர்.